சிண்டாவுடன் மீண்டும் பள்ளிக்கு செல்வோம். இந்த ஆண்டு சிண்டாவின் பேக் டு ஸ்கூல் விழாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான மாணவர்கள் பற்றுச்சீட்டுகள் பெற்றனர். மாணவர்களுக்கு வெறுமனே ஒரு பற்றுச்சீட்டுகளை கொடுப்பதில்லை, அவர்களுக்கு நாம் தன்னம்பிக்கையும் அவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்ற அந்த ஒரு எண்ணத்தையும் நாம் நிலைநாட்ட விரும்புகின்றோம். 7500 மாணவர்கள் 200 வெள்ளி மதிப்புள்ள எழுதுபொருள் மற்றும் காலனி பற்றுச்சீட்டுகளை பெற்றனர். இது கடந்த ஆண்டை விட 80 விழுக்காடு அதிகம். எங்க குடும்பத்துக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கு. பல பேனா பொருட்கள் அந்த மாதிரி கல்வி பொருட்கள் நிறைய வாங்க முடியுது. விழாவை தொடங்கி வைத்தார் பிரதமர் அலுவலக அமைச்சர், நிதி மற்றும் தேசிய வளர்ச்சிக்கான 2வது அமைச்சர் மற்றும் சிண்டாவின் தலைவர் குமாரி இந்திராணி ராஜா அவர்கள். Those vouchers are not just money vouchers. They are an expression of our belief in the students. சிங்கப்பூர் இந்திய சமூகத்திற்கான முயற்சிகளை விரிவுபடுத்த சிண்டா 2023ஆம் ஆண்டில் கூடுதலாக 1.5 மில்லியன் வெள்ளி முதலீடு செய்யவிருக்கிறது. மாணவர்கள், பிள்ளைகள் மற்றும் இளைஞர்களுக்கான புதிய நிகழ்ச்சிகளுக்கும் திட்டங்களுக்கும் அது வழிவகுக்கும். சிண்டாவுடன் கைகோர்த்து புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்போம்.